ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் பிளான் கார்னர். நமக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வருங்க 12க்கு 48 சைஸில் ஒரு பெரிய ப்ரோ பேக் வாங்கியிருக்கிற கீரை போடுறதுக்குன்னு வருங்க மண்ணெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஆல்ரெடி நம்ம வந்து பாலாக்கீரை வந்து ஒரு சின்ன டப்பில் வந்து நிறைய முளைக்கி வச்சிட்டோம். அது நிறைய முளைச்சிச்சு. அந்த டப்புக்கு வந்து இவ்வளோ தேவையில்லை, ஒரு 4 செடி இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து இது ப்ரோ பேக் மாற்றி வைக்கலாம். பாருங்க தூராக இருக்குது. நம்ம அப்படியே எடுத்து அதில் கேப் விட்டு வைக்க போகிறோம். இருங்க, எடுத்து இப்போ அதுக்கு மாற்றணும். இப்போ இது அப்படியே ஒவ்வொரு இதையும் அப்படியே ஒரு தூராக எடுத்து இதில் அதில் மாற்றி வைக்க போகிறேன். வருங்க எப்படி பஞ்சாக வந்துருக்கு வருங்க. கீரை நல்லா வளர்ச்சியும் நல்லா தான் இருக்குது. இது அப்படியே இதில் பெரிய ப்ரோ பேக்கில் வச்சோம்னா, இதில் வைக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு வச்சோம்னா இது நல்லா பெரிய தூருட்டு வரக்கூடிய பாலாக்கீரை. இதில் இது நல்லா என்ன பயன்னா, பாலாக்கீரை வந்து நம்ம பாலாக் பன்னீர் பருப்பில் போடலாம். நல்ல சத்து மிகுந்தது, அயன் நிறைய இருக்குது இந்த கீரையில். இது நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு வீக்லி 1 டைம் எடுத்துட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது. இன்னொன்று என்னென்னா, இது நம்மளே முளைக்க வைக்கும்போது என்னன்னா, எந்த கெமிக்கல் உரம் போடாமல் ஆர்கானிக்காக கிடைக்கிது நமக்கு. நல்ல தரமான கீரை நம்மளே வளர்த்துறதுனால ஒரு இதாக இருக்குது. அதனால இதை பயன்படுத்துகிறது வந்து நல்ல இது. வருங்க ஒவ்வொரு பஞ்சும் நல்லா கீரை இப்படி நல்லா இதாக இருக்குது. அந்த ப்ரோ பேக்கில் வைக்கும்போது நம்ம நல்லா கேப் விட்டு தான் வைக்கிறோம். ஒட்டி வச்சோம்னா இது நல்லா தூருட்டு பெருசாக வளர்றதுனால கொஞ்சம் கேப் விட்டு தான் வச்சுட்டு இருக்கிறப்போ வருங்க. இந்த பாலாக்கீரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு தடவை நம்ம நடவு செஞ்சிட்டோம்னாவே இது வந்து 1 வருஷத்துக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இது வர்ற மேலே தளைஞ்சி வர அந்த தண்டோடு நம்ம தலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 1 வருஷத்துக்கு மறுபடியும் திரும்ப நமக்கு வந்து தளைஞ்சிட்டே தான் இருக்குது. மற்ற கீரை மாதிரி நம்ம வேரோடு எடுக்கிறது அந்த வேலையெல்லாம் நமக்கு இது இல்லை. ஒரு தடவை நெட்டு பண்ணாலும் போதும். நம்ம வீக்லி ஒன்ஸ் மேலே தண்டோடு மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டா திரும்ப தளைஞ்சி வந்துகிட்டே தான் இருக்குது இந்த கீரை. இப்போ நம்ம வீட்டில் நடவு செய்கிறதுனால என்ன பயன்னா, இப்போ கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா கடையில் நம்ம வாங்குறதுக்கு வந்து காலையில் டைம் வரும். அது வாங்கி நம்ம செய்கிறதுக்கு டைம் இருக்காது. நம்ம வீட்லேயே நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா ஈவினிங் டைமில் கூட நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நம்ம பொறிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டா காலையில் நமக்கு செய்கிறதுக்கு வந்து நல்லா கரெக்டான சௌகரியமாக இருக்குங்க. நல்லா நம்ம குழந்தைகளுக்கு வந்து இந்த கீரையெல்லாம் செஞ்சு கொடுக்குறதுனால அவங்களுக்கு ஆரோக்கியம் வந்து நல்லா ஆர்கானிக்காக நம்ம செஞ்சு கொடுக்குறதுனால நல்லா உடல் ஆரோக்கியம் வந்து நல்லாயிருக்கு. வீக்லி 1 டைம் வந்து கீரை செய்கிறது வந்து ரொம்ப நல்லது. வேறு பாதி தூரத்துக்கு போட்டுட்டு இப்போ நம்ம வந்து செங்கீரை விதை கொஞ்சம் வச்சுருக்கிறோம். இந்த ஒரு சென்ட்ரல் பாதியில் வந்து நம்ம செங்கீரை விதை இப்போ போட போகிறோம். இந்த கீரை மண் வந்து கொஞ்சம் அது கூட கலந்து இந்த செங்கீரை விதை வந்து அப்படியே தூணு மாதிரி மண்ணில் கலந்து மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா அது முளைச்சி வர்றதுக்கு வந்து நல்ல இதாக இருக்குது. இப்போ மண்ணில் நம்ம போட்டு லேசாக அப்படி மேலே அப்படி இது பண்ணி விட்றோம். மேலே இது பண்ணி விட்டோம்னா முளைச்சி வருது. எல்லாம் அப்ளை பண்ணி விட்டோம் கீரையை. இது வந்து மீதி இன்னொரு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து காலிஃப்ளவர் சீட்ஸ் வாங்கி இந்த ஒரு 20 சீட் இருக்குது நம்ம ஒரு காலிஃப்ளவர் சீடு. அதையும் போடுறோம். 20 சீடையும் போடுறோம். நமக்கு வந்து காலிஃப்ளவர் இதுதான் முதல் முறையாக நம்ம விதைக்கிறோம். எப்படி வருதுன்னு தெரியல. அதில் எந்த அளவுக்கு ஒரு முளைச்சி வருதுன்னு பார்ப்போம். முளைச்சி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய முளைச்சிருச்சுன்னா அந்தளவுக்கு இதில் வைக்க முடியாது காலிஃப்ளவரை. அளவாக இதில் வச்சுட்டு நல்லா குரோத்தாக வர செடி மட்டும் இதில் வச்சுட்டு மீதி செடி வேறு இதில் கூட நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாம் ஓரளவுக்கு 3 இதை இவ்வளோ பெரிய பேக்கில் ஃபஸ்ட்டு பாலாக்கீரை, நடுவில் செங்கீரை, கடைசியில் வந்து காலிஃப்ளவர் 3 இது 48 இன்ச்சு இருக்கிறதுனால 3 இதை பிரித்து போட்டுக்கிறதுல. இப்போ பாருங்கள் லைட்டாக தண்ணி தெளிச்சிடும். ஏன்னா நம்ம கீரை விதை போட்டிருக்கிறதுனால வந்து தண்ணி அதிகமாக ஊற்ற முடியாது. கீரை வந்து இதாயிரும், மண்ணிலேருந்து நம்ம சரியாக முளைச்சி வராது. அதனால் லேசாக அப்படியே மேலே அப்படி தெளித்து விட்டுக்கிறப்ப தண்ணியை லைட்டாக அப்படியே ஸ்ப்ரே ஆகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா மண்ணிலேருந்து கீரை விதை வந்து ரொம்ப உள்ளுக்குள்ளேயே இருக்கணும்ல, மேலே விரண்டு வந்துருச்சுன்னா முளைச்சி வர்றது கொஞ்சம் இதாகும்ல. பாருங்கள் அப்படியே லேசாக தெரிச்சிட்டே வந்துட்டேன். ஃபுல்லாக எல்லாம் தண்ணி அப்ளை பண்ணி முடிக்க போகிறோம். அவ்வளோதான், தண்ணி தெளித்து முடித்தாச்சு. இப்போ இந்த வீடியோவை பார்த்துருக்கிற நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்னு ஒரு ஆப்ஷன் வருதுன்னா ஆல்ங்கிற ஆப்ஷன் தொட்டிங்கன்னா நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.